தேவன் தரக்கூடியதான் அந்த பந்தய பொருள் அடையணும்னு சொல்லுவாங்க. என்ன இப்ப யாருக்கும் இல்லை, எல்லாம் ஒவ்வொன்றும் சாத்தானுடைய வலையில விழுந்து இருக்கிறீங்க. முடிவு என்ன ஆகுது? உங்களுடைய ஆத்மா தான் அழிஞ்சு போகுது. உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க யோசிங்க. என்னைக்கு நீங்க நல்ல நிலைமா மாறுவீங்க? தன்னை உணரும் போதுதான் அந்த நிலம் நல்ல நிலமா மாறும். ஏன்னா தன்னை உணரும் போது தெரிஞ்சு போகும், ஐயோ இந்த நிலத்துல களைகள் இருக்கு, ஒரு மனுஷனும் கால் வைக்க முடியாத அளவுக்கு குத்தக்கூடியதான முற்கள் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும்? களையும் எடுத்து மாத்தணும், முற்களையும் எடுத்து மாத்தணும், அதுல ஒரு செடி வச்சா வரணும், அப்படி பண்படுத்தப்படணுங்கிறதான எண்ணம் வரணும். இப்ப அநேகருக்கு பாருங்க, எதுக்கு ஜோம் பண்ணணும்னு தெரியல, அவங்களால ஜோம் பண்ண முடியல. ஏன் ஜோம் பண்ண முடியல? தன் நிலையை அவங்க உணரவே இல்லை. நான் இந்த நிலையில இருந்து விழுந்தேங்கிறத உணரணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா உங்க நிலைமையே உங்களுக்கு தெரியாது. நீங்க நல்ல நிலமா இருக்கிறீங்களா? நீங்க நல்ல நிலமா இருக்க அழைக்கப்பட்டவங்க. நீங்க நல்ல நிலமா இருந்தா 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுத்திருப்பீங்க. மத்தேயு சுவிசேஷம் 13:5-7 வரைக்கும் வாசிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. 20-22 வரைக்கும் வாசிங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஏன் பின்மாற்றம்? உலக கவலை, தவறான கூட்டுக்கட்டு, சிற்றின்பங்கள் முடிஞ்சு. உங்க நிலைமையில நீங்க யோசிங்க, ஏன் என்னால நல்ல நிலைமை என்ன மாற முடியல? முள்ளுள்ள ஒரு நிலைமாட்டே இருக்கீங்க. ஏன் கனியை தேடும் போது ஒண்ணு கனி இல்ல கசப்பான கனியை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கனியை வச்சு பிரயோஜனப்படுத்த முடியாது. அதான் அநேகருடைய நிலைமையா இருக்கு. எப்போ மாறுவீங்க? மத்தேயு சுவிசேஷம் 22:1-6 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களுடைய உண்மைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் பழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். பாருங்க, இங்க ஒரு விருந்து குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய விருந்து. தேவன் நமக்கு ஒரு விருந்து ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்கணும். பரிசுத்தம் அடைஞ்சாதான் அந்த தேவனோடு சேர்ந்து அந்த விருந்தை நம்ம அனுபவிக்க முடியும். அது தாகம் வாஞ்சி இருக்கா? இல்ல. அப்ப ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்குரிய காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் பெருசா உங்களுக்கு தெரியுதா? பரலோகத்தை விருந்தா? அது பார்க்கலாம். இப்ப என்ன? உலகத்தை அனுபவிப்பு விருந்து. அது தேவன் எந்த தகுதியும் இல்லாத நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? உலகத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது, உலக மக்களுக்கு ஏற்றபடி இருக்கக்கூடாது. பரிசுத்தம், பரலோகம், ஆவிக்குரிய காரியங்கள், தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள், தேவ சித்தம் செய்யக்கூடிய காரியங்கள், விருந்துக்கு பங்கு வரும். ஆனா இப்ப அதை விரும்புறோமா? காரணம் என்ன? ஜீவியத்துல அனுபவம் இல்ல. ஆவிக்குரிய காரியங்களை விசேஷமா என்ன தெரியல. அதாவது அழைக்கப்பட்டதான் அவங்களுக்கு எப்படி இந்த கொளுத்த ஜந்துக்குள்ளதான் இந்த விசேஷமான உணவு பெருசா தெரியல. அவனுக்கு உலக காரியம் தான் பெருசா இருந்துச்சு. வயலுக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அப்ப இப்ப அதே மாதிரி உங்க நிலைமைகளும் அனுபவம் இல்லாம ஆவிக்குரிய காரியங்கள் சொன்னா ஒரு சலிப்பு தான் உங்களுக்கு இருக்கு. உலகத்துக்குரிய காரியங்கள் இருதயத்தை நிறைஞ்சு இருக்கிறதுனால இதெல்லாம் பெருசாவே தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க ஜீவிய நிலைமைகள்லாம் எப்படி இருக்குன்னு. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், கஷ்டமான பாதையை எடுத்துக்கிடுங்க, இடுக்கமான பாதையை எடுத்துக்கிடுங்க, தேவ சமூகத்துல முழங்கால் நில்லுங்க. எனக்கு அனுபவம் இல்லை, அதை முதல்ல உணர்ந்து. 2வது வழி என்ன? பெருமூச்சோட அழுது கண்ணீரோட கதறி ஜெபிக்கிறதா.